ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம். உக்கிர தெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. அதிலும் குறிப்பாக கால பைரவர் வழிபாடு என்பது பலரும் மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டாகவே திகழ்கிறது. கால பைரவரை ஒருவர் முறையாக வழிபடும் போது எண்ணில் அடங்காத நல்ல பலன்கள் அவர்களால் பெற முடியும். அப்படிப்பட்ட கால பைரவரை ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு எப்படி வழிபட வேண்டும் என்றுதான் இந்த பதிவில் காணப்போகிறோம். சனி பகவானின் குருவாக திகழக்கூடியவர் என்பதால் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கால பைரவரை வழிபடும் போது அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறுவதோடு சனி பகவானின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் என்று கூறப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் எதிரிகள் தொல்லை நீங்கவும், கடன் பிரச்சனை அகலவும், தீராத துன்பத்தால் கஷ்டப்படுபவர்கள் அவர்களுடைய துன்பங்கள் நீங்கவும், தீய சக்திகளான ஏவல், பில்லி, சூனியம் போன்றவை நீங்கள் கால பைரவரை வழிபடும் போது விலகும். சரி, இப்போது காக்கும் தெய்வமாக கருதப்படக்கூடிய கால பைரவரை நாம் எந்த முறையில் வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும் என்று பார்ப்போம். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் மட்டும்தான் உக்கிரமான தெய்வமாக இல்லாமல் சாந்த ரூபமாக திகழக்கூடியவர். இப்படி இருக்கக்கூடிய பைரவரை தான் இந்த வழிபாட்டின் மூலம் நாம் வழிபட வேண்டும். ஆனால் இவருக்கான ஆலயங்கள் மிகவும் அரிதாகவே காணப்படுகிறது என்பதால் சாதாரண கால பைரவரை நாம் இந்த முறையில் வழிபடுவதன் மூலம் அதற்கான பலனை பெற முடியும். பொதுவாக கால பைரவருக்கு உகந்த தினமாக அஷ்டமி தேதி திகழ்கிறது. தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வழிபடுவது என்பது மிகவும் சிறப்புக்குரியது. இந்த நாளில் நாம் வழிபடும் போது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரும். அதே சமயம் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டுமென்றால் நாம் வளர்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வழிபட வேண்டும், அல்லது வெள்ளிக்கிழமையில் கால பைரவரை வழிபடலாம். கால பைரவருக்கு என்று ஒவ்வொரு வகையான தீபங்கள் ஏற்றி வழிபடும் முறை இருக்கிறது. அந்த வகையில் அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு நாம் ஏற்றக்கூடிய தீபமாக கருதப்படுவதுதான் வில்வ பழ தீபம். நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா வில்வ பழம் அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். இதை சரிசமமாக வீட்டிலேயே அறுத்து கொள்ள வேண்டும். இது மிகவும் கடினமானதாக இருக்கும். அது அதனுடைய தோல் தடிமனாக இருக்கும். அதனால் அதை சரிசமமாக அறுப்பது கொஞ்சம் சிரமம். நிதானமாக சரிசமமாக எந்தவித விரிசலும் விடாமல் அறுத்து கொள்ளுங்கள். பிறகு அதற்குள் இருக்கக்கூடிய பழத்தை முற்றிலுமாக நீக்கிவிட்டு அதன் ஓட்டை மட்டும் சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு வெள்ளிக்கிழமை அன்றோ அல்லது வளர்பிறை அஷ்டமி திதி அன்றோ கால பைரவர் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து அதன் மேல் மஞ்சள் கலந்த பச்சரிசியை பரப்பி அந்த பச்சரிசிக்கு மேல் நீங்கள் சுத்தம் செய்து வைத்திருக்கக்கூடிய வில்வ ஓட்டை வைக்க வேண்டும். பிறகு அதில் சுத்தமான பசுனை ஊற்றி மஞ்சள் நிற திரி போட்டு தீபமேற்ற வேண்டும். கடைகளில் கிடைக்கக்கூடிய மஞ்சள் திரியை உபயோகிப்பதை காட்டிலும் பஞ்சு திரியில் மஞ்சளை நன்றாக நனைத்து காய வைத்து உங்கள் வீட்டிலேயே நீங்கள் தயார் செய்து உபயோகிப்பது நல்ல பலனை கொடுக்கும். இப்போது இந்த திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். 8 வளர்பிறை அஷ்டமியோ அல்லது 8 வெள்ளிக்கிழமையோ வில்வ பழத்தில் தீபம் ஏற்றுங்கள். 8வது வாரம் நீங்கள் தீபம் ஏற்றும் போது கால பைரவருக்கு பால் பாயாசத்தை நெய்வேத்தியமாக படைத்து வெள்ளை நிற பூக்களை கொண்டு மாலை தொடுத்து வழிபட வேண்டும். பிறகு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்த பால் பாயாசத்தை பிரசாதமாக வழங்குங்கள். இப்படி செய்வதன் மூலம் அஷ்டலக்ஷ்மிகளின் அருளை பரிபூரணமாக பெற்று அஷ்ட ஐஸ்வர்யமும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கால பைரவரின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற தகவலோடு முடிக்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.